எல்லாருக்கும் வணக்கம். காசிகலா பைரவி பைரவராப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி சரணம், காசிதேவ குலபண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபடம் சரணம், காசிதேவகுரி தௌத்திரும் கிளராமனுகுரி திருப்பாரமபடம் சரணம், பரபம் ஸ்ரூபம் பேரேஸ்வரி நரரி பாபாஜி திருடையாப்படம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவ கடாச்சம் ஓம்மை ஸ்ரவண வைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபுச்சம் சங்குரு வைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் குருமை ஜெகன்மாதாபிதா பரபம் ஸ்ரூபம் வைரவைரம் திருப்படியாப்படம் சரணம். ஓம் கிரி நமசிவாய வைரவ சிவம். அதாவது திதி விஷ்ணு ததாபாரா நட்சத்திர விஷ்ணுரேவசா யோகசகாட்டம் சைவசர விஷ்ணு மாயா ஜெகத்குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே. இன்றைக்கு தேதி 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2 வருஷம் 2/5 செவ்வாய்க்கிழமை மதியம் மணி 12 மணிக்கு மேலே ஒரு ஓம் ஸ்ரீ ஜெகன்மாதா யோகமாயா புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவர்புரம் சரணம். ஸ்ரீ ஆன்மீக தகவல், அது ஜோதிட சம்பந்தமான ஒரு ஆன்மீக தகவல். அதாவது நேற்று நான் இந்த தாம்பரப்பூ தண்டில் உள்ள கொசு தேன், சிவப்பாக இருக்கும் அந்த தேன், அது கிடைப்பது அரிது. இந்த தாம்பரப்பூ பறிக்கிறாங்களே குட்டையில், நீங்கள் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நீங்கள் அந்த தாம்பரப்பூ தேன் அது ரொம்ப சிறிய அளவாக சிவப்பாக தான் இருக்கும். நான் டிக்டாக்கில் கூட பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய டிக்டாக்லேயே அந்த தேனை நான் தாம்பரப்பூ தண்டு கொசு தேன் போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இந்த மகாலட்சுமி பூஜைக்கு தாம்பரப்பூ ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப மிக உயர்ந்தது. அப்போ அந்த தேன் கிடைச்சிச்சால் தாம்பரப்பூ தண்டில் இந்த தாம்பரப்பூ எடுக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேன் கச்சா சிவப்பாக இருக்கும். அந்த தேனை குரு தட்சணை கொடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நேற்று நான் சொன்ன அதே தான். என்ன, சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த தேனை வைத்து எப்படி அஞ்சனம்னா பொட்டு செய்வது. அது குங்குமப்பூ, காஷ்மீர் குங்குமப்பூ கிடைத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் ரொம்ப தரமானது. காஷ்மீர் குங்குமப்பூ ரொம்ப தரமானது. இப்போ காஷ்மீர் குங்குமப்பூ ஒரு 10 கிராம் எடுத்துங்க. இந்த தேன் அதில் போட்டு கண்டிப்பாக நீலாஞ்சனங்கள் புஷ்பாஞ்சனங்கள் அதுதான் கீ. எல்லா அஞ்சனத்துக்கும் அதுதான் கீ. அது நீலாஞ்சனங்கள் புஷ்பாஞ்சனங்கள் ஏற்கனவே அஞ்சனை பற்றி நான் பேசும்போது இது நான் சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் ஒரு சிறு அளவு 2 கிராம் போட்டால் போதும், உடச்சி அந்த கல்லில் போட்டு. அப்புறம் காராம்பூசு நெய் கிடைத்தால், காராம்பூசு நெய் கிடைக்க சிரமம், ஆனால் அது வாங்கி வச்சுக்கங்க. ஒரு காராம்பூசு கிடைச்சா ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டு அதில் ஒரு வால் மிளகு போட்டு லேசாக ஒரு 5 கிராம் பச்சை கருப்பரை போட்டு, கோரோஜனை கிடைச்சா போட்டுங்க. கோரோஜனை கிடைச்சாலும் கஸ்தூரி கிடைச்சாலும் போட்டுக்கலாம். கஸ்தூரி மான்லேருந்து எடுக்கப்படுறது, கோரோஜனை பசுமாட்டிலேருந்து எடுப்பது. இதை கொஞ்சம் விலை கூட. ஊருக்கு போகும்போது இந்த மூலிகை சந்தை கடையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எல்லா மூலிகை கடையிலையும் கண்டிப்பாக இது கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு கல்வத்தில் வைத்து கருங்கல் அந்த இடிக்கல்லில் வைத்து நல்லா நீங்கள் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைக்கணும். நீங்கள் அரைக்கும் போது சொல்கிற மந்திரம் ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனாதேவி நமவசம் குரு ஸ்வாஹா. அதுக்கு முன்னால் விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு அதன் பின் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனாதேவி நமவசம் குரு ஸ்வாஹா சொல்லிவிட்டு அதன் பின் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரமும் பைரவரோட காயத்ரி மந்திரம் சேர்த்து சொல்லணும். இப்போ 3 மந்திரம் சொல்லணும். அதாவது அஞ்சன மந்திரமாக சொன்னல, அது ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனாதேவி மமவசம் குரு ஸ்வாஹா சொல்லிவிட்டு ஓ மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணு பத்னிக தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது. அதன் பின் பைரவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் சோனத்வஜாய வித்மஹே சோலஸ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோ. இந்த மந்திரம் சேர்த்து 3 மந்திரமும் நீங்கள் சொல்லும் போது 108 முறை சொல்லணும். ஆனால் 48 நாள் செய்யணும். இந்த அஞ்சனத்தை நல்லா இது பண்ணி மந்திரம் சொல்லிக்கிட்டே நீங்கள் அரைக்கணும். அரைச்சி ஒரு டப்பியில் எடுத்துக்கணும். ஆனால் இந்த இரும்பு டப்பி பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு ஞான தந்தத்தில் செய்த டப்பி, எறும்பு கொம்பில் செஞ்ச டப்பி, வெங்கலத்தில் செய்த டப்பி, வெள்ளியில் செய்த டப்பி, இதெல்லாம் எடுத்து வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அரைத்து நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அதை ஒரு புவனேஸ்வரி அம்பாள் படத்து முன்னுக்கும் ஸ்ரீ பைரவ படம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. நம்ம குரூப்பில் சேர்ந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை வைத்து படத்து முன்னுக்கு இந்த அஞ்சனத்தை வைத்து இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 108 முறை, இல்லைன்னா 54 முறையாவது, இல்லைன்னா 21 முறையாவது ஒரு 48 நாள் செய்யணும். செய்த பின் அதை பின் கோயிலுக்கு போய் பைரவருக்கு ஒரு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து அந்த குருக்களுக்கு ஒரு தட்சணை கொடுத்து. ஏன்னா எப்பயுமே நான் தட்சணை வாங்க முடியாது, என்னோட தர்மமாக சொல்லி கொடுக்குறேன். ஆனால் குரு தட்சணை கொடுத்தா தான் அது பலிக்கும். அதனால் பக்கத்து கோயில் குருமார்கிட்ட போயிட்டு இந்த அஞ்சனம் முடிகிற பிறகு உங்களோட முடிஞ்சது குரு தட்சணை கொடுங்க. 10 வழி 20 வழி 50 வழி 100 வழி 1000 வழி உங்கள் இஷ்டம் கொடுத்துட்டு அதன் பின் அந்த அஞ்சனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். எப்படின்னா திலகம், இந்த சுட்டு வரலில்
அந்த மோதிர விரலில் தொட்டு இந்த திருப்பி அந்த 3 மந்தை சொல்லி நெத்தியில் வச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்க சொன்னால் உங்களுக்கு வித்தியாசங்கள் நல்லா தெரியும். பணம் புழக்கம் நிறையா இருக்கும், பணம் தங்கும், பணம் செலவாகாது. இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு சம்பவம். நான் இதுக்கு நான் சொல்கிற பரிகாரமே இல்லை. இது வந்து சித்தர்கள் முனிவர்கள் அவங்க பயன்படுத்தின முறையை நம்மளுக்கு எழுதி வச்ச ஒரு சாஸ்திரம் தான். இதெல்லாம் வந்து மக்களுக்கு இது வந்து சொல்லணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இந்த காராம்பசு நோய் அற்புதம். ரெண்டாவது வந்து இந்த கொசுத்தேன், தாம்பூல் தண்டு பூவோட கொசுத்தேனும் கிடைக்காது. ரெண்டாவது வந்து இது இந்த அஞ்சனக்கல், இந்த கோரோஜனை, புனுகு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ ஏன் முன்கூட்டியே நான் சொல்கிறேன், இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு போகும்போது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா புவனேஸ்வர் வழி வழிபாட்டில் செய்ய 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 சில பேர்த்துக்கு உடனே ஒரு யோகம் வரும். இந்த வகையாவது யோகம் வரும். இந்த அஞ்சனத்தை எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சாங்க, யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேர்த்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பொருள் கிடைக்க மாட்டேதியா, எனக்கு தெரியலையா. சில பேர் வந்து சோம்பல் பட்டவங்களும் இருக்காங்க, என்ன செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து இந்த பொருள்லாம் கிடைக்காது. சில பேர் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க, எல்லாம் ஒரு பொய் சொல்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஆனால் கஷ்டப்படுறவங்க இந்த பொருள், இந்த அஞ்சனத்தை, இதுக்கு பேர் மகாலட்சுமி அஞ்சனம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை செய்து நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு பணம் போராட்டம் வராது, பணம் கஷ்டம் வராது. இந்த அஞ்சனத்தை செய்து பொட்டு வச்சா கூட பேய் பிசாசுகள் பில்லி சூனியம் கிட்ட வராது. ஏன்னா மகாலட்சுமி மந்திரம் தான் நீங்கள் அதில் உருவ கொடுக்குறீங்க, பைரவர் மந்திரமும் கொடுக்குறீங்க. பைரவர் தான் பூத வேதால அதிபதி. அது இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிற காரணம்னா, இன்றைக்கி வந்து மகா அஷ்டமி, 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2 வருஷம் 2/5, அதுவும் செவ்வாய்க்கிழமை வர அஷ்டமி பூஜை. அதாவது எல்லாரும் ஆலயத்தில் போய் பைரவருக்கு பஞ்ச தீபம் 5 எண்ணெய் கலந்து பஞ்சதீபம் ஏற்றுவாங்க. எப்படின்னா 2 பூசணி, 2 தேங்காய், ஒரு லேமன், அது போய் பஞ்ச விளக்கு பஞ்ச தீபம் சொல்லுவாங்க. 5 எண்ணெய் உங்களுக்கு தெரியும், நல்லெண்ணெய், தேங்காய், நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், 5 எண்ணெய் கலந்து விட்டு பைரவருக்கு தீபத்தை ஏற்றி. அதுவும் இப்போ நீங்கள் 5 பழம் வச்சுருக்கிறீங்க வச்சுக்கலாம். சில பேர் பழத்தை வெட்டி வீட்டில் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த சுத்தம் பண்ண பகுதியை வந்து எடுத்து டக்கில் குப்பையில் போடவே கூடாது, எடுத்து ஒரு மங்கில் வச்சுருங்க. இந்த பழம் சுத்தம் பண்ணி கண் பகுதி சுத்தம், ஒரு பழத்தை 2ஆக வெட்டினா கண் பகுதி தான் எடுப்பீங்க. சுத்தம் பண்ணி அதில் குங்குமம்லாம் பூசி அதுக்கு பொட்டு வச்சு அது பைரவருக்கு தீபம் ஏற்றிட்டு வந்து மறுநாள் தான் அந்த வெட்டி போட்ட அந்த கழுவி பகுதிகள், இன்னும் வெட்டின பகுதியும் மறுநாள் தான் அதை வந்து செடி ஓரத்தில் போடணும். ஆற்றுலாம் போட்டுறாதீங்க, ஆற்று ஓரத்தில் போல மண்ணோட மண்ணாக போகும். அப்போ இன்றைக்கி அஷ்டமி பூஜை, அதுவும் செவ்வாய்க்கிழமை வர அஷ்டமி ரொம்ப உயர்ந்த நாள். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், செவ்வாய்க்கிழமை வர அஷ்டமியும், புதன்கிழமை வர மகா அஷ்டமியும், சனிக்கிழமை வர அஷ்டமியும், ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி ரொம்ப உயர்ந்தது. அதுவும் நட்சத்திரம் சேர்ந்தால் ரொம்ப விஷயம் தான். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் சம்பவிக்குது, இதெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதம். அதனால் இன்றைக்கி வந்து மகாலட்சுமி அஞ்சனத்தில் வந்து இந்த விவரம் வந்து ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா மகாலட்சுமி அஞ்சனம் வந்து நம்மளுக்கு வந்து செய்ய தெரியணும், ஒரு குரு உபதேசம் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை கேட்குறவங்க எனக்கு தெரிஞ்சு, இப்போ நான் 2004 சொல்லிக் கொடுத்தாலும் 2008 ஒரு பாகம் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு ஈடு. 2015 2வது ஈடு, 3வது ஈடு வந்து 2025. இப்போ இது வந்து 3வது ஈடாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ 2008 நான் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரே ஒரு அன்பர் தான், பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து இந்தியாவுக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அவருக்கு எப்போ இந்த கொசுத்தேன் கிடைக்கும் போது பயன்படுத்தி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காரு. ஏன் பொய் சொல்கிறேன், எனக்கு குரு தட்சணை மாதம் போட்டுக்கிட்டு தான் வராது. ஆனால் பொய் சொல்லக்கூடாது இல்லையா. உண்மையான விஷயத்த உண்மையாக தானே சொல்கிறேன். ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் உண்மையாக சொல்ல பைரவருக்கு தெரியும். நான் எது சொன்னாலும் நான் அனுபவத்தில் உணர்ந்தது, உண்மையான பார்த்தது, சஞ்சித்தது, இதை தான் நான் வந்து மக்களுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் அதை பயன்படுத்தணும்னு சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பொருளாதார நெருக்கடி நம்மளுக்கு ரொம்ப இருக்குது. அதனால தான் இந்த டிக்டாக் நான் முதல் 2025 3ஆம் மாதம் ஆரம்பிக்கும் போது 1ஆம் மாதம் தான் ஆரம்பித்தேன். முதல் நான் மைத்ரா முகத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். கடன் சுமை இல்லாமல் எப்படி வாழ்வது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து கடனில் தான் மாட்டியிருக்காங்க, கடனில் தான் நம்ம மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் வந்து மகாலட்சுமி அம்சம், தயவுசெய்து மொட்டை அடிக்காதீங்க. கர்ப்பசிரிகள் காவல் தெய்வத்து கோயிலுக்கு போகாதீங்க, உக்கிரமான தெய்வ கோயிலுக்கு போகாதீங்க, அது பிள்ளையை வந்து பாதிக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நடந்ததால் நான் சொல்கிறேன். குருமாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அகோரிகளும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த சாசனங்கள்லாம் வந்து அனுபவபூர்வமாக உண்மை.
நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பலன் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து நான் சும்மா பேர் எடுக்காக காசு சம்பாதிக்காக நான் சொல்ல கிடையாதுமா. இது வந்து மக்கள் வந்து இந்த வழிபாடெலாம் தெரியணும். பைரவர் வழிபாடு செய்தால் பூலோகத்தில் பிரளயங்கள் கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை இன்றைக்கி வந்து அஷ்டமி அன்றைக்கி இந்த நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இந்த மகாலட்சுமி அஞ்சனம் பொட்டு எப்படி செய்வதுன்ட்டு. இதை நீங்கள் செய்து வைத்தா கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அஞ்சனம் என்றைக்கும் கெட்டு போகாது. எத்தனையோ காலமாக கோடிக்கணக்கில் அது அழியாமல் அதுக்கு அந்த பவர் இருக்கும். அந்த பவர் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பெண்கள் ஆண்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ போல விடுங்க, ஆனால் பெண் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்ல. சில பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வேலை விஷயமா பிள்ளைங்கள் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்குலாம் அந்த பொட்டு வச்சுட்டு போனால் அவங்களுக்கு தடங்கள் வராது, துஷ்ட சக்திகள் கிட்ட வராது, மனம் சந்தோஷமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத பூத பிரேத பிசாசுகள் நம்ம எங்கே வேணால் நம்மளுக்கு இருக்கலாம். அதனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட தொல்லைகள் பண்ணக்கூடாது சொல்லி இந்த அஞ்சனத்தை பயன்படுத்தினால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுமாதிரி அடிக்கடி சொல்வேன், எப்பயுமே பைரவருக்கு நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி, மற்ற சாமிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி, காய்கறிகள் பழங்களை தீபம் ஏற்றுங்க. இப்போ நீங்கள் பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு ஏற்றுறீங்க சரி, இப்போ மற்ற விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் ஆசைப்பட்டால் தேங்காயில் நீங்கள் திரி போட்டு அஞ்சனை கலந்து ஏற்றலாம். முருகனுக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் ஆசைப்பட்டால் அதையே தேங்காய் வடித்து தேங்காயில் திரி போட்டு அஞ்சனை கலந்து விட்டு தீபம் ஏற்றலாம். ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், சனீஸ்வருக்கு எள்ளு விளக்கு மட்டும் ஏற்றாதீங்க. சனீஸ்வருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி, சனீஸ்வருக்கு எந்த விளக்கு ஏற்ற வேணாம், ஒரு அர்ச்சனை பண்ணி சுற்றி மட்டும் வாங்க. வந்து பைரவருக்கு நல்ல விசேஷமாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா புண்ணியம் சேத்திரமான காசியில் நவகரம் இல்லை, ராமேஸ்வரத்தில் நவகரம் இல்லை. இது ரெண்டுமே புண்ணிய சேத்திரம். அதாவது நவகரத்தை கும்பிடக்கூடாது, நவகரம் போகக்கூடாது நான் சொல்ல மாட்டேமா. நவகரங்களில் வழிபாடில் வந்து இந்த எள்ளு விளக்கு மட்டும் இல்லை. அதனால சில குருமார்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க, ஆரம்பத்தில் சண்டையும் போட்டாங்க. ஆனால் நான் ப்ரூஃப் கேட்டேன், சனீஸ்வருக்கு எந்த பரிகார காலத்தில் சனீஸ்வருக்கு எல்லை கட்டி ஏற்றலான்னு சொல்லி போட்டிருக்காங்க, கொடுங்கன்னு சொன்னால் அதை பற்றி இன்ன வரைக்கும் யாரும் கேட்கல. ஆனால் என்கிட்ட வந்து பைரவருக்கு பூசணி விளக்கு இருக்குதான்னு கேட்கும்போது நான் ப்ரூஃப்லாம் காமிச்சேன். மகாபைரவர் புக்கில் வந்து திருவாதிரை ஆதினம் எழுதுகிற மகாபைரவர் புக்கில் வந்து பூசணிங்க விளக்கை பற்றி போட்டிருக்காங்க, நீங்கள் பாருங்கன்னா அது இப்போ சாமித்தாங்க. நான் கேட்ட ப்ரூஃபுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க ஒன்றும் பதில் சொல்ல. கேட்டால் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்தோம். சரி, சனீஸ்வருக்கு எள்ளு கட்டி ஏற்றுறீங்க கேட்டால் சனீஸ்வருக்கு தானியம் கருப்பு இல்லை. ஆனால் சூரிய பகவானுக்கான அவரு தானியத்தை கோதுமை கட்டி ஏற்ற மாட்டீங்க. சந்திர பகவானான நெல்லை கட்டி சந்திரனை கட்டி ஏற்ற மாட்டீங்க. தோரப்பருப்பு தானியமான செவ்வாய் பகவானுக்கான பரிகாரமான தோரப்பருப்பை கட்டி சோப்பு துணியில் கட்டி தட்டில் வச்சு ஏற்ற மாட்டீங்க. அப்போ சனீஸ்வருக்கு மட்டும் எப்படி எள்ளு விளக்கு வந்து எள்ளு வந்து மிக மிக புனிதமானது. கிருஷ்ண பரமாத்மா வேறு துளிலேருந்து வந்தது ஆகமம் சொல்லுது, புராணங்களும் அதான் சொல்லுது. எள்ளை கட்டி ஏற்றும் போது எள்ளு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, எள்ளு வந்து தர்ப்பண காரியம், ரொம்ப புனிதமான காரியம். ஆத்மாவுக்கு தர்ப்பணத்துக்கு தான் எள்ளு பயன்படுத்துவாங்க. எள்ளிருந்து வர நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்ற சொன்னாங்க. அது திலா தீபம் தான் பேர் உண்டு தவிர, அதை இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுற பதிலாக கருப்பில் கட்டி ஏற்றிட்டாங்க, இவ்வளோதான். அது திலா தீபம் சொல்கிறாங்க. அதை இரும்பு அகல் விளக்கில் ஏற்றணுமா, இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணுமா. அது இரும்பு விளக்கு யார் செஞ்சு கொடுப்பா நம்மளுக்கு? பூசணிக்கால விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாரும் மாறிய பேசுகிறாங்க. சில குருமார்கள், எல்லா குருமார்களையும் சில குருமார்கள் எங்கே சனீஸ்வருக்கு எங்கே இரும்பு அகல் விளக்கு எங்கே செஞ்சு கொடுக்க போகிறாங்க? அதான் சனீஸ்வருக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை ஒட்டி பண்ணால் போதும். அதனால் கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்துகிற ஒரே காரியம் வந்து இறந்து போன சாஜியம் அடைஞ்ச நம்ம முன்னோர்களுக்கு ஆத்மாவுக்கு. அதனால வந்து இந்த ஆத்மாவுக்கு செய்கிற பூஜையை கருப்பில் கட்டி ஏற்றாதீங்க. சனீஸ்வருக்கு வந்து தேங்காயில் குருக்கள் அனுமதி கொடுத்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், குருமார்கள் நான் எதிரி கிடையாது, குருமார்கள்ட்ட அனுமதி வாங்கி தேங்காயில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு சனீஸ்வருக்கு தீபம் ஏற்றுங்க. ஆனால் அது சில கோயிலில் ஏற்றுக்க மாட்டாங்க, சில கோயிலில் அனுமதி கொடுக்குறாங்க. எது எப்படியோ இந்த 9 நவக்கரம் கால பைரக்குள்ளே தான் அடக்கம். நான் திருப்பி சொல்கிறேன், கால பைர உபாசகர் நான் இல்லை, நான் புவனேஸ்வர உபாசகர் தான். கால பைர வழிபாடு குறைய பிரளயங்களுக்கு பாதிப்பு வருமே சொல்லி தான் நான் பைர வழிபாடு சொல்லி கொடுத்துருக்கே தவிர, இதை வச்சு நான் வந்து பெருமை எடுக்கணும், பேர் போகணும், பட்டம் எடுக்கணும், காசு சம்பாதிக்கணும் அப்படி எனக்கு என்ன இல்லை. என் கூட உள்ளவங்களுக்கு இருக்குது, என்னை பற்றி தெரியும். அப்போ சனீஸ்வர தீபமான எள்ளை கட்டி ஏற்றுற பதிலாக தேங்காயில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. அது கூட முன்னாடி கூட பரவாயில்ல, ஒரு அர்ச்சனை ஒண்டி பண்ணிவிட்டு தீபதி வாங்கி பூசிட்டு வாங்க. 2வது விஷயம் வந்து கோயிலில் வந்து அன்னதானம், மற்றவங்களுக்கு அன்னதானத்தை நீங்கள் எடுக்காதீங்க. கோயிலில் வந்து எச்சில் படக்கூடாது. கோயில் பிரசாதம் என்பது விபூதியும், குருக்களுக்கு கொடுக்குற விபூதியும் குருக்களுக்கு கொடுக்குற தீர்த்தை தான் கோயில் பிரசாதமே தவிர அன்னதானம் எடுக்காதீங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் கோயிலுக்கு போய் பலவளுக்கு செஞ்சுட்டு போய் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி மற்றவங்க சாப்பாடை நீங்கள் சாப்பிடும் போது அது வந்து நம்ம செய்த பலன் மற்றவங்களுக்கு போய் அது சேரும்.
இதனால தான் வந்து நான் ரொம்ப இந்த கஷ்டப்பட்டு என்கிட்ட பரிகாரம் கேட்கணும்னா வந்து கோயிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க, நல்லா சுற்றி வாங்க, அர்ச்சனை பண்ணி நல்லா சுற்றி வாங்க, விளக்கேற்றிட்டு அர்ச்சனை பண்ணி சுற்றி வாங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்கள், மந்திரம் பண்ணுங்கள். ஆனால் வரும்போது விபூதி மட்டும் வாங்கி பூசிட்டு வாங்களே தவிர எந்த காலத்துக்கு மட்டும் மற்றவங்க கூட அன்னதானம் தடுக்காதீங்க. கோயில் பிரசாதத்தை சாப்பிடக்கூடிய அகதி கோயில் குருமார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அகோரிகளுக்கும் சாதுக்களுக்கும் முனிவர்களுக்கு தான் உண்டுவே தவிர பொதுமக்களுக்கு இல்லை. கோயில் வந்து ரெஸ்டாரண்ட் இல்லை, கோயில் வந்து பரிகார பிரார்த்தனை ஸ்தலம், பரிகார பிரார்த்தனை ஸ்தலம். அப்போ இந்த தேங்காயில் பூசணிக்காயில் விளக்கு ஏற்றுட்டு வந்து அற்புதமான பலன் உண்டு. இன்றைக்கி மகா அஷ்டமியால் முடிஞ்ச வரைக்கும் பலன்கள் ஏற்று. ஆனால் திருப்பி சொல்கிறேன், உங்கள் குருக்கள் இல்லைம்மா எள்ளு விளக்கு சனீஸ்வரர் ஏற்றுங்கம்மா சொன்னால் செய்யுங்க. அது அவருக்கு கிடைக்க வேண்டிய தர்மம். பாவம் சொன்னேன், ஒரு குருக்கள் வந்து தப்பான வழிபாடு சொல்லி கொடுத்தா அது மிகப்பெரிய ஒரு தோஷம். இப்போ எனக்கு ஒரு வழிபாடு தெரியலன்னா நான் தெரியலமான்னு சொல்லிட்டு நான் விலகிடுவேன். தெரிஞ்ச மாதிரி பேசி யாரையும் குழப்ப மாட்டேன். யாருக்கும் நான் வந்து தப்பான வழிபாடு சொல்லி கொடுத்து என்னை பாவத்தை அனுபவிக்க மாட்டேன். ரொம்ப ஆபத்து. உங்களோட குருக்கள் உங்களோட எள்ளு விளக்கு ஏற்றுங்கம்மா, கோயில் நல்லா சாப்பிடுங்கம்மா சொன்னால் நீங்கள் அவர் தானே குரு, அந்த உபதேசம் அவர் தானே பண்ணுறாரு. அவர் பேச்சு கேட்டு செய்யுங்கன்னா செய்யுங்க, உங்கள் இஷ்டம். நான் அதெல்லாம் தப்புன்னு தடுக்க மாட்டேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்பாரு, ஐயா நான் குலசாமிக்கு சொல்லி சூரிய பகவான் தான், கண் கண்ட தெய்வம் சூரிய பகவான் தான், குலசாமின்னு சாமி இல்லை. அது இடைக்காலத்தில் மக்கள் மத்தியில் நம்பிக்கை பாத்திரமாக வந்தது. என்கிட்ட ஒருத்தர் வந்து கிடா வரணும், நீ வெட்டின்றேன், நான் தலையிட மாட்டேன். ஒன்றும் நம்பிக்கை நான் ஏன் கெடுக்கணும், உதாரணம் செய். ஆனால் என்னை குருவாக நினச்சி கேட்டால், ஐயா நீங்கள் எனக்கு குரு, நான் செய்ய தப்பாக சரியானு கேட்டால் வேணாயா ஓமம் செய்யுங்க தான் சொல்லுவேன், இல்லை பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லுங்க தவிர என்னை குருவாக நினச்சி கேட்டால் நான் கரெக்டாக பரிகாரம் தான் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை நான் என் நம்பிக்கை செய்யுங்கன்னா நீங்கள் செய்யுங்க, உங்கள் நம்பிக்கை. யாரையும் நான் தடுக்கவோ இல்லை இதுவோ எனக்கு அது முக்கியத்துவம் இல்லை, நான் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இன்றைக்கி வந்து இந்த தாமிரப்பூ அஞ்சனம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மகா அஷ்டமி பைரவரோட மகா அஷ்டமி பூஜை. அதனால் பைரவருக்கு முடிஞ்ச வரைக்கும் பைரவர் வந்து 8 அஷ்டபைரவர் இருக்கார். உண்மையிலே பார்த்தா 9 பைரவர் இருக்கார். ஒரு மந்திரத்தை, அந்த அஷ்டபைரவ மந்திரத்தை தயவுசெய்து எல்லாரும் மனசுலுக்கே ஜபம் பண்ணணும். சுரண பைரவர் மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ருரு பைரவர், கடன் சும்மா இல்லாத பைரவர் மந்திரம் ரொம்ப முக்கியம். எல்லோரும் கற்றுங்க. என்கிட்ட ரொம்ப பேர் கால் பண்ணி எனக்கு வேலையில் பிரச்சனை வருது, பணம் பிரச்சனை வருது, ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுதான் பேசுகிறாங்க. காரணம் பொருளாதாரம். மகாலட்சுமி நம்மளை விட்டு விலகிறாங்க. அதுக்கு தான் நான் வந்து முத ருரு பைரவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். இந்த டிக்டாக்கில் எல்லாரும் ஆனந்த ரூபாய் வித்மஹே ரங்கோசாயத்தை மகே தன்னோ ருரு பைரவர் பிரஜோதே மந்திரத்தை தயவுசெய்து எல்லாரும் சொல்லுங்கள். எங்கே போனாலும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே காடி ஓட்டலாம், சொல்லிக்கிட்டு மோட்டர் ஓட்டலாம், பஸ்ஸில் போகலாம். இங்கே இதெல்லாம் வந்து தீட்டு கிடையாது, தோஷம் இல்லை. அதனால் இன்றைக்கி மகா அஷ்டமி பூஜையை நல்லா விசேஷமாக செஞ்சுட்டு ஒரு திதி வந்து 7 நாள் இருக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து கோயிலில் விளக்கேற்றணும், நாளைக்கு போய் ஏற்றுங்க, தப்பு இல்லை. எப்படி ஒரு அமாவாசையை ஒரு கிரானம் வந்து சம்பவிச்சு அது ஒரு தோஷம் 6 மாதம் நீடிக்குதோ, அதே மாதிரி ஒரு திதியோட வேகமும் ஒரு நட்சத்திரத்தோட வேகம் 7 நாள் இருக்குமா. அப்போ இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல, பைரவர் சுற்றி வர முடியல, பைரவருக்கு நாங்கள் விளக்கேற்றோம்னா பரவாயில்ல, நாளைக்கு போய் செய்யுங்க. நாளைக்கு போய் செய்யுங்க. இல்லை லீவுனா ஒரு வாரம் கண்டிப்பாக லீவு கிடைக்கும். ஆனால் மந்திர ஜபத்தை மனதுளுக்கு நிறைய சொல்லுங்கள். மந்திர ஜபம் தான் உயிர். நீங்கள் பைரவர் மந்திரத்தை எவ்வளோ சொல்கிறீங்களோ வித்தியாசங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி பைரவ வழிபாடு இவ்வளோ தூரம் பரவுதுன்னா மக்கள் முட்டாள் இல்லை. இப்போ நான் சொல்கிற விஷயமே அவங்க உள் மனசு சொல்லும், ரவி குருக்கள் உண்மையாக போய். இப்போ நான் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன், நீங்கள் இந்த ஆடியோ கேட்கும் போதே உங்கள் மனசு சொல்லும், இவர் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரான்ட்டு. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசும். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம், இந்த மந்திரங்கள்லாம் அற்புதமான பலன் கொடுக்குற மந்திரம், ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்குற மந்திரம். இதெல்லாம் திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் என்னோடய பரிகாரம் இல்லை, ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்ச ஒரு பொக்கிஷம். காசிகால பைரவி பைரவருடைய பொக்கிஷமான மந்திரங்கள். இது வெறும் காயத்ரி மந்திரம் தான். மூல மந்திரம் அது பக்கம் இருக்கட்டும், ஓமம் செஞ்சால் மூல மந்திரம் கற்றுங்க. ஏன்னா பைரவன் நீங்கள் உணர்ந்த பிறகு தான் ஓமத்துக்கு போகணும். எப்படி ஹோமம் எளிய முறையில் லகுவாக எப்படி ஹோமம் செய்வது. ஏன்னா பைரவரே நீங்கள் இன்னும் உணரலை, பூஜை பண்ணல. பைரவரை நீங்கள் பூஜை பண்ணி உண்மை இந்த பரிகாரத்துக்கு பலன் இருக்குது நம்பின பிறகு தான் அடுத்த ஸ்டெப்பான ஹோமத்துக்கு நீங்கள் போக முடியும். அப்போ தான் அது உங்களுக்கு சரிவர உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் இன்றைக்குள்ள ஆன்மீக தகவல் நம்ம அஷ்டமி அன்னைக்கு இன்றைக்குள்ள அஞ்சனத்தை பற்றி நான் பேசியிருக்கேன், மகாலட்சுமி அஞ்சனத்தும். அதே மாதிரி பழங்களை விளக்கத்தை பற்றியும் பேசியிருக்கேன், சனீஸ்வருக்கு பரிகாரமான எள்ளு விளக்கம் பற்றி நான் பேசியிருக்கேன். அதனால்
உங்களுக்கு இது நம்பிக்கை இருந்தால் ஏற்றுங்க, நம்பிக்கைனா விட்டுருங்க. காசிகால வைரவி பைரவர் அப்புறம் சரணம். ஜெகன்மாதா புகதீஸ்வரி திரு சொன்ன ஓம் கிரீ நமசிவாய பைரவ சிவம்.